Hi children, welcome back to the social studies class 3 lesson 8 the wonderful west. See இப்போ நம்மளோட இந்தியா மேப் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நம்மளோட இந்தியா மேப்பில் வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடிய ஒரு சில சிட்டிஸ் பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். தட் இஸ் கால் த wonderful west. Let's see the lesson. In this lesson, we will read about some cities in Western India. See map 8.1 and locate the cities. So, நம்ம இந்தியா மேப்பில் இருக்கக்கூடிய Western cities பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Firstly, we are going to discuss about Mumbai. Mumbai is the capital of Maharashtra. It was earlier called Bombay. The city is situated on the west coast of India. It faces the Arabian Sea. Mumbai is the major port. See, listen, இங்கே மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா. ஸோ மகாராஷ்டிராவோட கேபிட்டல் சிட்டி தான் என்ன அப்படின்னா மும்பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இந்த சிட்டியோடைய பழைய நேம், அதாவது ஓல்டு நேம் என்ன அப்படின்னா பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மும்பை. பட் இதனுடைய ஓல்டு நேம் என்ன அப்படின்னா பாம்பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இந்த சிட்டியோடைய லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட இந்தியா மேப் பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம இந்தியா மேப் இப்படி இருக்குமா, இந்த இந்த எட்ஜ் பாயிண்ட் அதை வந்து பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கண்ட்ரியில் 3 பகுதிகளுமே எப்படி இருக்கும், நீர்களால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் நம்மளுடைய ஈஸ்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா பே ஆஃப் பெங்கால் இருக்கும். தென் வெஸ்ட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அரேபியன் சி இருக்கு இல்லையா. தென் இங்கே சதர்ன் சைடு என்ன இருக்குன்னா இந்தியன் ஓஷன் இருக்கும். ஓகேவா. இப்போது இந்த மும்பை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த பிளேஸில் இருக்கும். ஸோ இது எதை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னா அரேபியன் சியை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் மும்பை இஸ் எ மேஜர் போர்ட். ஸோ மும்பை என்ன அப்படின்னாக்கா ஒரு முக்கிய துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட் அப்படின்றது துறைமுகம் சொல்லுவாங்க. த பிளேஸ் வி யூஸ் டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் த குட்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ இறக்குமதி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் now we are going to discuss about the climate. Okay, மும்பையில் இருக்கக்கூடிய climatic condition பற்றி தான் பார்க்க போகிறோம். மும்பை is warm and humid in summer. It rains heavily from June to September. It is not very cold in winter. ஸோ மும்பை எப்படின்னா சம்மர் சீசனில் ரொம்ப வார்ம், கொஞ்சம் இதமாகவும் இருக்கும். தென் கொஞ்சம் ஹியூமிட் ஈரப்பதமாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் இஃப் இட் இஸ் த ரெய்னி சீசன், ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர் வரைக்குமே ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இன் மும்பை. ஓகே. இன் வின்டர் சீசனில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப கோல்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. பீப்புள், ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீப்புள் ஸ்பீக் மராத்தி, ஹிந்தி அண்ட் கோன்கானி. ஓகே. ஸோ இங்கே மும்பையில் இருக்கக்கூடிய மக்களின் முக்கிய மொழி என்ன அப்படின்னா ஹிந்தி, கோன்கானி, மராத்தி. ஓகேவா. இந்த 3 லாங்குவேஜ் தான் அங்கே பேசிட்டு இருக்காங்க. தென் பேல்பூரி, வடாபாவ், பானிபூரி அண்ட் பாவ் பஜ்ஜி ஆர் பாப்புலர் ஸ்நாக்ஸ். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா பேல்பூரி, வடாபாவ், பானிபூரி, பாவ் பஜ்ஜி. ஓகே. இதெல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே. தென் கணேஷ் சதுர்த்தி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஃபெஸ்டிவல் ரொம்ப பாப்புலராக செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னா கணேஷ் சதுர்த்தி. ஓகே. கணேஷ் சதுர்த்தி. Then next we are going to discuss about industries, அதாவது தொழிற்சாலைகள். மும்பையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. There are many industries such as medicines, oils, chemicals and electronic goods. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், மெடிசன்ஸ், ஆயில்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்ஸ்னால் மருந்தகங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. தென் ஆயில்ஸ் மீன் எண்ணெய் ஆலைகள், கெமிக்கல்ஸ் அப்படின்னா வேதியியற் பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு ஆலைகள், தொழிற்கூடங்கள். தென் எலக்ட்ரானிக் குட்ஸ்னால் ஸ்விட்ச் போர்ட், ஃபேன் அண்ட் வயர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் மேக் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பை இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ மும்பை எதுக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவுளி ஆலைகள் நிறையவே இருக்குது. ஓகே. டெக்ஸ்டைல்ஸ் மீன் ஜவுளி ஆலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தென் இட் இஸ் ஆல்சோ த சென்டர் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம்ஸ் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹிந்தி ஃபிலிம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஹிந்தி ஃபிலிம்லாம் எந்த பிளேஸ் ரொம்ப மேஜராக வச்சு எடுப்பாங்க அப்படின்னா மும்பை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஹிந்தி ஃபிலிம்ஸ்
எக்ஸ்ப்ளோர் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் என்ன அப்படின்னா மும்பை. தென் crude oil has been found in seabed near the coast. This place called Mumbai Hai, earlier called Bombay Hai. See here, crude oil mean கச்சா எண்ணெய் சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோல், ஓகேவா, பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆயில் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சீபெட், ஓகே, நியர் மும்பை, ஓகே, மும்பையில் இருக்கக்கூடிய சீபெட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மும்பை ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முன்னாடிலாம் இதனுடைய பேர் என்ன அப்படின்னா பாம்பே ஹை, ஓகே. எப்படி நம்ம மும்பை முன்னாடிலாம் பாம்பேன்னு சொன்னோமோ அந்த மாதிரி மும்பை ஹை முன்னாடிலாம் பாம்பே ஹை அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஓகேவா. தென் நெக்ஸ்ட் we are going to discuss about transport, ஓகே, போக்குவரத்து. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகே. மும்பை ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலே மும்பையில் தான் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் மோஸ்ட் பீப்புள் ட்ராவல் பை லோக்கல் ட்ரெயின் அண்ட் மெட்ரோ. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயினோ இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின், ஸோ இதன் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா. ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் இருக்கு இல்லையா, இஸ் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. தென் லிசன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. லிசன், சூப்பராக இருக்கா? எஸ். டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது சுற்றுலாத்தலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா. த மோஸ்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இஸ் த கேட்வே ஆஃப் இந்தியா. அதர் பிளேசஸ் டு சி கமலா நேரு பார்க், தாராபுர்வேலா அக்யூரம், மரன் டிரைவ் அண்ட் த எஸ்எல் வேர்ல்டு. ஸோ இங்கே மும்பையில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா கேட்வே ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ இந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னா கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சி திஸ் பிளேஸ், இதுதான் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் அதர் டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்ன அப்படின்னா கமலா நேரு பார்க், தாராபுர்வேலா அக்யூரம் அண்ட் மெரின் டிரைவ் அண்ட் எஸ்எல் வேர்ல்டு, இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் பீச்சஸ் சச்சாஸ் சௌபத்தி, ஜகு, மெரின் டிரைவ், வர்சோவா ஆர் பாப்புலர். ஸோ சௌபத்தி அண்ட் ஜகு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஃபேமஸ் பீச்சஸ், ஓகேவா, மும்பையில் இருக்கக்கூடிய பீச் நேம்ஸ், ஓகே. தென் த எலஃபண்டா கேவ் நியர் மும்பை ஹாவ் மெனி ராக் கட் டெம்பிள்ஸ். ஸோ எலஃபண்டா கேவ் எங்கே இருக்குது அப்படி குகை சொல்லுவாங்க இல்லையா, எலஃபண்டா கேவ் இது எங்கே இருக்குது அப்படின்னா நியர் மும்பை கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் என்ன நிறைய ஃபேமஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னா ராக் கட் டெம்பிள்ஸ். ஸோ பாறைகளால் நிறைய டெம்பிள்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. தென் த பெஸ்ட் வியூ ஆஃப் மும்பை can be had from the Malabar Hills. At night, light along the Marine Drive look like a necklace. That is why this stretch is also called the Queen of Necklace. So listen, so மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு மெரைன் ட்ரைவ், ஓகேவா. ஸோ மெரைன் ட்ரைவ்ன்றது ஒரு பிளேஸு. ஸோ இந்த பிளேஸில் என்ன அப்படின்னா எதுக்கு இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குயின்ஸ் ஆஃப் நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இது கடற்கரை ஓரத்தில் வந்து என்ன அப்படின்னா நிறைய ரெஸ்டாரண்ட், நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய லைட்லாம் நைட்டில் பார்க்கறதுக்கு ஜொலிக்கும் இல்லையா, ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெக்லஸ், லைக் அதை பார்க்கறதுக்கு நெக்லஸ் ஷேப்பில் இருக்கிறதால குயின்ஸ் நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சிலிசன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய மெரைன் டிரைவ். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா பீச் கடற்கரை இருக்குது. ஸோ இது ஓரத்துலேருந்து என்ன அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது பார்க்குறதுக்கு நெக்லஸ் ஷேப்பில் லைக் கர்வ்டு ஷேப்பில் இருக்கிறதால இந்த பிளேஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குயின்ஸ் ஆஃப் நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சிலிசன். மும்பைக்கு போனோம் அப்படின்னாக்கா இந்த பிளேஸ்லாம் நம்ம விசிட் பண்ணலாம், ஓகேவா. Yes children, in this lesson we have discussed about the wonderful West. In that first city மும்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மும்பையோடைய லொக்கேஷன் பார்த்தோம். மும்பை தான் வந்து மகாராஷ்டிரோட கேபிட்டல் சிட்டி அப்படின்றத பார்த்தோம். ப்ளஸ் இதனுடைய ஓல்டு நேம் பாம்பே அப்படின்றத பார்த்தோம். ப்ளஸ் இது வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் சிட்டி அப்படின்னா துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்தோம். தென் பீப்புள், ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, ஸோ அவங்களுடைய ஃபேமஸ் டிஷ் ஐட்டம்ஸ் என்ன
என்ன, ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்ஸ் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் கணேஷ் சதுர்த்தி. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய மக்கள் கணேஷ் சதுர்த்தி தான் ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். தென் திஸ் ஒன் இஸ் அங்கே ஓகே. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஓகேவா. தென் இதெல்லாம் தான் அங்கே மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு ஐட்டங்கள். ஓகே. தென் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். அந்த இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மெடிசன்ஸ், ஆயில்ஸ், கெமிக்கல்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் மேக் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குன்னு பார்த்தோம். ப்ளஸ் இது எதுக்கு ரொம்ப ஒரு மேஜர் சென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி ஆலைகள் நிறைய இருக்குன்னு சொன்னேன். தென் மும்பை. ஓகே. மும்பை சீ பெட்லேருந்து என்ன ஆயில் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன், க்ரூட் ஆயில் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க, மும்பை ஹைன்னு சொல்லுவாங்க. தென் இயர்லியராக இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாம்பே ஹைன்னு சொன்னாங்க. ஓகேவா. தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதன் மூலிமா ட்ராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் ப்ளஸ் மெட்ரோ. ஓகேவா. தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். ஸோ இது இஸ் a ரயில்வே ஸ்டேஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. ஓகேவா. தென் லாஸ்ட்லி வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா கேட்வே பார்த்தோமா, ஒரு இமேஜ் பார்த்தோமா. தென் கமலா நேரு பார்க் பார்த்தோம். தென் செகண்ட்லி என்ன பார்த்தோம் அப்படின்னா தென் பீச்சஸ் பார்த்தோம், சௌபதி ஜஹு பார்த்தோம். தென் எலஃபண்டா கேவ்ஸ் பார்த்தோம். தென் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஓகேவா. மெரைன் டிரைவ்யே வந்து குயின்ஸ் ஆஃப் நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லைட்லாம் வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு லைக் நெக்லஸ் ஷேப்பில் இருக்கிறதாலையும் ப்ளஸ் அதனுடைய அது அந்த அளவுக்கு ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிறதால என்னன்னு சொல்கிறாங்க, குயின்ஸ் ஆஃப் நெக்லஸ் சொல்கிறாங்க பார்த்தோம் இல்லையா. ஓகே சில்ட்ரன், ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் வி வில் see you on next class. Okay, thank you to all.